இந்த அரசியலமைப்பின் மேல பெரும் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது இந்த அரசாங்கம் தான் இருக்கிறது. செக்யூலரிசம் சோசியலிசத்தை அகற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் வழங்கி இருக்கே, அதை பத்தி ஏன் பேசல என்கின்ற விஷயங்கள் எல்லாம் கேள்வியாக வைக்கப்படுகிறது. வணக்கம் சகோதரி அபிநயா. நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் தியாக ஆரம்பத்திலிருந்து சொன்னா பெரியார் அவர்கள் இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கணும்னு சொன்னா நிச்சயமாக அதில் வியப்பு கிடையாது. காரணம் என்று கேட்டால் இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் சுதந்திரமே இந்த தமிழகத்துக்கு வேண்டாம் என்று சொன்னார். பிரிட்டிஷ்கார் நீங்களே ஆண்டு கொள்ளலாம் என்று சொன்னவர்கள் அதில் வியப்பில்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் அண்ணன் சொன்னார், நாங்கள் ஆப்கே பார் சாசோப்பார். நிச்சயமாக என்னோட பிரச்சாரம் என்பது வேறு, அது வேறு விஷயம். நாங்கள் என்ன சொல்கிறோங்க, இதை பாருங்க, உங்களுடைய நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்றுவோம், ஓபிசி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருவோம், எஸ்சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருவோம். நீங்கள் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரத்தில் பண்ண பிரச்சாரம் எங்களுக்கு சற்று சரிவு ஏற்படுத்துறது. ஆனால் மக்களும் உஷாராயிட்டாங்க. பாஜக உஷாரானது காரணமாக உத்தரப்பிரதேச சமிட்டி இடத்துல நடந்திருக்குது. மகாராஷ்டிரா சமிட்டி அடி கொடுத்துருக்கிறத உங்களை நினைவுக்குள்ள விரும்புகிறேன். ஆனால் வேலுச்சாமி அவர்களும் காதல வைக்க நினைக்கிறேன். நான் என்ன கேட்குறேங்க, எங்களுடைய ப்ரீபோல் அலையன்ஸ் பாருங்க, எங்களுக்கு 240 எங்களுக்கா இருக்கலாம். எங்களுடைய கூட்டணிகள் சேர்ந்து எங்களுடைய பிரிப்பலன்ஸ் தான் அந்த நாட்டு மக்களுக்கு பாராளுமன்றத்தில் வெற்றியை தடுத்திருக்கிறாங்க. மூன்றாவது முறையாக நேரு அவர்களுக்கு பிறகு ஒரு ஜனநாயக ரீதியாக நேரு அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா லிட்ரேசி ரேட் 17% தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 71 விழுக்காடு லிட்ரேசி ரேட். இன்னைக்கு மூன்றாவது முறையாக இன்றைக்கு பாஜக ஒரு சாமானியன் டி வியாபாரியின் மகன் இன்றைக்கு பிரதமராக இருக்காரு நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால 140 வச்சு நீங்க ஆட்சி மன்மோகன் சிங் தலைமையில் உங்களுடைய 140 வச்சு ஆட்சி ஆண்டிங்க, 204 வச்சு ஆண்டிங்க. அதனால நாங்கள் இன்றைக்கு அறுதிப்பெருமையான கூட்டணி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16 மசோதாவில் இந்த நடப்பில் கூட 12 மசோதா நிறைவேற்ற சொல்ல வரேன். அதே போல கான்ஸ்டியூஷன் மாத்திர பத்திலாங்க காங்கிரஸ் கொஞ்சமாவது அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் மனசாட்சிப்படி அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். கான்ஸ்டியூஷனை சிதைத்தது ஆரம்ப காலகட்டம் 60க்கும் மேற்பட்ட நாட்டில் கான்ஸ்டியூஷன் மாத்தினது யாருன்னு சொல்லுங்க அண்ணன் வேலுச்சாமி அவர்களை. அதே போல அரசியல் சாசனத்தை அம்பேத்கர் அவமதித்தது. இந்த அரசியல் சாசனத்தை நீ பாக்கெட்ல வச்சுக்கலாம். நாங்க அரசியல் சாசனம் இன்னைக்கு பாஜக இன்னைக்கு நாட்டு மக்கள் நீ பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அரசியல் சாசனம் என்பது இன்னைக்கு இந்த அரசியல் சாசனம் இன்னைக்கு அதாவது கொண்டாட புனித நூலாக பாக்குறோம். அதனால உங்க வேஷம் வேண்டாம். என்ன ஏன்னா நீங்க அம்பேத்கரை கூட நீங்க அரசியல் சாசனக்குள்ள அனுமதிக்காத காங்கிரஸ் கட்சி நேரு அவர்கள் அமைத்தாரா, அவரை ஏத்துக்கிட்டாரா? உண்மையை சொல்லுங்க. நான் கேட்கிறேன், இங்க பாருங்க, டைம் ரொம்ப குறைவா இருக்குது. நான் உங்களுடைய நேரடி எனக்கு இல்ல, நீங்க குறுக்கிட்டான்னு பதில் சொல்ல முடியும். நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. நான் கேட்கிறேன் பாருங்க, என்ன கேட்கிறேன். அதே போல பாருங்க, வீர சவார்கர் என்பதுங்க ஏதோ மனுஷத்துல பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒரு மனிதருக்கு பல்வேறு கருத்து இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், வீர சவார்கர் நீங்க தொடர்ந்து இந்த நாட்டிலேயே சுதந்திர போராட்டத்துக்காக தன்னை முழுமையாக, அதாவது மிக மிக பெரு கொடுமையான ஒரு குற்றத்தை அனுபவித்தவர் வீர சாவர்கர். அவர் பாருங்க அந்த மாதிரி எந்த சுதந்திர போராட்டத்தையும் சித்திரவதை அனுமதிக்கிற அரசியல் அமைப்புக்கு எதிராக இருந்தாரா இல்லையா வீர சவார்கர்? நீங்க சொல்ற சவார்கர் அதே போல பஞ்சாயத்து ராஜ் ராகுல் காந்தி கூட்டம் இந்த நாட்டு அதிகாரம் போறதான்னு கேட்டவர் அவர். இந்த நாட்டு இத அந்தமான் சிறையிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு மும்பையில் அவர் கேள்விப்பட்டு மகாத்மா காந்தி நேரு அவர்களும் பார்த்தாங்களா இல்லையா? ஏங்க அப்படிப்பட்ட அவங்க தாத்தா தேச விரோதின்னு சொல்ல வராரா, இல்ல மகாத்மா தேச விரோதி சொன்னாரா? மிகப்பெரிய ஒரு கொடுமை அனுப்பிச்சது நேரு மும்பை சிறைச்சாலையில் போய் பார்த்து கண்ணீர் விட்டாரு மகாத்மா காந்தி அவர்களே. அதனால அவருடைய சிறுமைப்படுத்துவதை ராகுல் காந்தி நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக என்ன சொல்லியிருக்கிறாரு அண்ணன் வெளிச்சாமி சொன்னார், ஜிஎஸ்டி பத்தி. நீ சார் நீங்க பென்சில் பேனாவுக்குள்ள வரி சொல்றீங்களா? ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி 32 வகையான வரி இருந்தா இல்லையா? ஏதோ ஜிஎஸ்டி என்பது இப்பதான் வரி போடுற மாதிரி சொல்றீங்க. 32 வகையான வரிய ஒரே வரியா நீ சொல்றீங்களா? பென்சில் ஷார்ப்னர் உதாரணத்தை வச்சுங்க. அந்த ஷார்ப்னர் நீங்க 28 ஸ்டாப் இருந்துச்சு சார், அது நீங்க போட்ட 32 வகையான வரி போட்டப்ப இன்னைக்கு 13 வகை, 13ல இருந்து 14 தாங்க இருக்கு. அதனால எதுக்கு சொல்றேன், மக்களை குறைவுபடுத்தாதீங்க. நீங்க உங்களுடைய ஆட்சி அதிகாரம் கிடைக்கலும் என்பதற்காக ரொம்ப அலங்கோலப்படுத்தாங்க. பாராளுமன்றத்தை சுகமா நடத்தும் என்பது ஆளுங்கட்சி நினைக்குது, ஆனா நடக்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரே நாள் ஒரே சட்டம் அப்படிதாங்க. இன்னைக்கு என்ன நாங்க சொல்ல வரோம் பாருங்க, இன்னைக்கு 541 எம்பி நான் ஒரே தேர்தலாக நடக்கணும்னு சொல்றேன். 7 கட்டமா இருக்கலாம். 4120 சட்டமன்ற உறுப்பினருக்கான இடம் இருக்குது. அதுக்கு தேர்தல் வெவ்வேறு மாதத்தில் நடக்குது. அதே போல 30 லட்சம் உள்ளாட்சிக்கு மேற்பட்ட இடத்துக்கு நடக்கிறப்ப கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் செலவாகுது. அது பாத்தீங்கன்னா இப்ப ஒரே தடவை நடத்திங்கன்னா இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய். இன்னைக்கு இது மாதிரி வீரமட்ட குழு இந்த பாருங்க, நீ உங்களுடைய குலாம் நபி ஆசாத் இருக்காரு, அதிரஞ்சன் சௌத்ரி இருக்கிறாரு, அதுல ஓய்வு பெற்ற ஜனாதிபதி தலைமையில தான் குழு அமைச்சிருக்கிறோம். ஜனநாயக பல அதிகாரிகள் இருக்காங்க. அப்ப ஒரு மாநிலத்துல நடக்குதுன்னா அப்ப நீங்க கவர்னர் வச்சு பிரசிடென்ட் ரூல கொண்டுட்டு வருவீங்களா? அங்க பெடரலிசம் எங்க போகுது? அங்க ஜனநாயகம் அடிக்கப்படுது இல்லையா? மக்களாட்சி தத்துவத்தின் மேல் தாக்குதல்.
சகோதரி அபிநயா நீங்க என்ன பாக்குறீங்கன்னா இந்திரா காந்தி மாதிரி பாக்குறீங்க, அதை தான் பாக்காங்கன்னு சொல்றோம். அது மாதிரி வந்துருமோ பாக்காங்க. அது மாதிரி நாங்க ஜனநாயக துரோகம் பண்ணல. 1975 எமர்ஜென்சி பண்ணி 356 ஜனநாயக விரோதமாக நடைமுறைப்படுத்தினது யாருன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்ல வருகிறேன். அதே போல அவர் சொல்றாரு, நாங்க ஜனநாயகத்தை தாங்க மதிக்கிறோம், வாதிக்க தயாரா இருக்கு. வாதிப்புக்குள்ளே நீ வரலன்னா என்ன பண்ண முடியும்? அண்ணா வேலுச்சாமி சிரிக்கிறார். உண்மையாகவே இந்த ஜனநாயகத்தை படுகொலை பண்ணது வந்து யாருக்கு தெரியும். ஒரே நேரத்தில் ஆர்டிகல் 356 12 மாநில ஆட்சியை கலைத்தது யாரு? அத சொல்லுங்க. வெளிச்சாமனே எனக்கு டைம் இல்ல, எனக்கு 2 நிமிடம் தான் டைம் இருக்கு. நான் சொல்றேன். அதே போல என்ன சொல்றாரு சகோதரர், இது வந்து உங்க டைம் போய் சீக்கிரம் போயிடும். உண்மைதான். குற்றவாளிகள் ஒருபோது தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றார். நான் உண்மையாக சொல்றேங்க, ஜார்ஜ் சோரோஸுக்கும் இன்னைக்கு நீங்க என்ன கேட்டீங்க, ஆளுங்கட்சி அமலில் ஈடுபடுதான்னு. ஆமாங்க, நீ நாட்டு மக்கள், நீ ஜார்ஜ் சோரோஸுக்கு ராகுல் காந்தி என்ன உறவுங்கிறது அமலப்படுத்துறது நாங்க இருக்கிறோம். நீங்க அதானி விஷயத்தை விட வேற டாபிக். அதானி 1985 இருந்து யார் ஆட்சி காலத்துல வளர்ந்தாரு என்பதை வேலுசாமி அவர்கள் வந்து விசாரணை நடத்த வேண்டியது தானே. எதுக்கு நீங்க ஜார்ஜ் சோரஸ் வரைக்கும் போயிட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணை நடத்துங்க சகோதரி. இன்னைக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணை எதிர்கொண்டிருக்கிறார். அதை வந்து அவர் சட்ட ரீதியாக இது பண்ண இது நோக்கம் அதெல்லாம் கிடையாது. அதான் சொல்றேன், ஜார்ஜ் சோரஸ் ராகுல் காந்தி என்ன உறவு என்பதை நிச்சயமாக விசாரிக்க வேண்டும் எதிர்பார்க்கிறோம். அதே போல குற்றவாளி தப்பிக்க கூடாது என்று சொல்றார். நிச்சயமாக நேசர் கானல் வழக்கில் இன்னைக்கு 5000 கோடி ஊழல் செய்த சோனியா காந்தி ராகுல் காந்திக்கும் தப்பிக்க கூடாது என்று நிச்சயமாக பாராட்ட சட்ட போராட்டம் நடத்தும் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய கருத்து, வேற ஒண்ணும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.